உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறையை வலுப்படுத்தும் நோக்குடன் சமூக சுகாதார வைத்திய அதிகாரிகள் உட்பட 303 பட்டதாரிகளை இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைக்குள் இணைத்துக் கொள்வதற்கான புதிய நியமன கடிதங்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நியமன நிகழ்வு நடைபெறவுள்ளது. இதேவேளை 2018 ஆண்டுக்கு பின்னர் உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறைக்காக ஒரே நேரத்தில் அதிகளவான வைத்திய அதிகாரிகள் நியமிக்கப்படும் சந்தர்ப்பம் இதுவாகும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஆயுர்வேத சேவையினை மேம்படுத்துவதற்கும் தரமான நோயாளர் பராமரிப்பு சேவையை வழங்குவதற்கும் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவையில் உள்ள ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரி பதவி வெற்றிடங்களை கருத்தில் கொண்டும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆயுர்வேத திணைக்களம் முன்னெடுத்துள்ளது. இத்திட்டம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.